Never underestimate your enemy. இடி மண் இருக்கும். ப்ரோ மிஷின் பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆகி போச்சு. ப்ரோ ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. செம்மையா அடிச்சாச்சு. ஹெட்ஷாட்டா போட்டு गाइस இந்த வீடியோக்கு ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகுவாங்க ப்ளீஸ். இப்போ நான் வந்து இது எடிட் பண்ணிட்டேன். எடிட் பண்ணிட்டு டைம்ல வந்து நான் ஏன் இது கேம் பிளேல போகணும்னு பண்ண சொல்லிட்டேன். அப்படியே இருக்கான்னு அதை தான் சாப்பிட்டு இருந்தேன். அப்போ ஆரம்பிக்கிறாங்களா? ஒரு அக்கா நம்மளுக்கு ஃப்ரெண்டே இருக்கா. கைஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை எப்படி ஏமாத்தலாம்னு பிளான் போடுறேன் பாருங்க. கமெண்ட்ல அவனை கலெக்ட் பண்ணுங்க பாப்போம். கைஸ் நானும் வீடியோ எடுத்து போடுறேன். ப்ளீஸ் எனக்கு 16 சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் கைஸ் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இது நான் நிறைய வீடியோலாம் எடுத்து போட்டேன். வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்குலாம் மொத்தமாக லைக் எத்தனை வந்திருக்கு தெரியுமா? இது 363 தான் வந்திருக்கு. ஆனால் நான் போட்ட வீடியோஸ் எவ்வளோ தெரியுமா? 39 வீடியோஸ். கைஸ் புதுசா வந்து பாத்துருப்பீங்கன்னு தெரியல. இவ்வளோ லைக் தான் நான் பார்த்துருக்கேன். வியூஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு.
உயிரே போயிருக்கு மொத்தமா. யூஎஃப் எடுத்துட்டியாடா மண்டே கிழிக்குதுடா நீங்க சொல்லி அப்புறம் ஃபோன் சொல்லுங்க ஏதோ சொன்னே என்ன சொல்ல வந்தேன்னு தெரியல. இருங்க நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதுலேயே நான் கேம் பிளேவும் ரெண்டுமே சேர்த்து பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஒழுங்கா விளையாட வரல. அதனால ஒரு நல்ல டைம் இல்லைன்னு வச்சுக்கூட இன்னும் சுத்துறதுடா போடு ரைஸ் இப்போ பாருங்க. இப்போ அங்கே ஒருத்தர் இருக்கானா உனக்கு என்ன தெரியுது பாருங்க. இப்படியே இப்படி அடிச்சேன் பார்த்தீங்களா? நான் நல்லா விளாட்றேன்னா இல்லையான்னு கொஞ்சம் ஏன்னா எனக்கு ஒரு ஆசை தான் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. என்ன தெரியாது செய்யறது. என் பாப்பா கூட பக்கத்தில் தான் உட்காந்துருக்கு. தயவு செஞ்சு கேட்குறேன். எனக்கு வந்த 91 வீடியோவும் எவ்வளோ லைக் இது முன்னாடி சொல்லிட்டேன். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் பாக்ஸ் நினைக்கிறீங்களா? அதான் வெறும் 17 சம்திங் நேம் சேஞ்ச் கார்டு வச்சு இது ஐடியா சேஞ்ச் பண்ண போகிறேன். நான் போட்ட வீடியோவில் தெரியுமா அப்படி சேஞ்ச் 91 வீடியோ போட்டு வெறும் தெரியும். என் ஃப்ரெண்டோட ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நிஞ்சா 2-1 தெரியுமா? எனக்கு தெரியுமான்னு தெரில. அவனோட ஃப்ரெண்டு தான் நானும். எனக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க. இப்போ புதுசாக என்னோட சேனலில் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. அவனோட சேனல் நேம் சொல்கிறேன். நிஞ்சா கேமர். NI ஃபுல்லாக கேபிட்டலு NINGAMER நிஞ்சா கேமர் 355 மாதிரி என் ஐடியா. அப்புறம் சரிங்க गाइस நான் இப்போ மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இவன் மண்டே தெரிக்க விடுறேன். மொத நான் தான் வந்திருந்தேன். போடு 7 கில் அடிச்சேன். சம்மல சிவாங்க गाइस நம்ம ஒரு ஒன் டாப் மேட்ச் போவோம். நம்ம செல் எடுத்துறோம் ஐடி இந்த எடுத்துறோம் गाइस நான் சுனில் இருக்காங்களா பாத்தீங்களா? இது அவன் தான் இப்ப இவன் விளையாடுறான். என் கூட தான் விளையாடுறான். இது 2v2 ஒரு மேட்ச். गाइस தப்பு நினைக்காதீங்க. அவன் பேர் சுனில். அவன் பண்டில் நீங்க வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 2v2 பண்டில் गाइस. அப்புறம் गाइस இப்போ நான் வந்து ஒரு சட்டை போடுறேன். அது தெரியுதா? அந்த சட்டை வந்து எவ்வளோ இதுக்குன்னா இருக்கும்ல ரெட் கலர் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு அந்த கார்டு எவ்வளோ தேவை தெரியுமா? இந்த பண்டில் வாங்குறதுக்கு 90 கார்டு. சாயிராம் சரி வாங்க நம்ம மேட்ச்ல போவோம். என்னடா என்ன எதுவும் பேச மாட்டேங்கிறேன். ஹெல்மெட் இதெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் எதுவுமே பேச மாட்டேங்க தலைவரே. என்ன செட்டிங்ஸ் மாதிரி என்ன கன் எடுக்க முடியலையா? ஆமாடா இல்லை செட்டிங்ஸ் தப்பா வச்சிருக்கே போல இல்லையா? ஆமாடா சரி வச்சு கொடுக்குறேன். இது க்ளோவால் போட்டுக்கிறேன். இல்லை எட்டு அதில் இல்லை செத்துருவடா. இல்லை எடுக்க முடியல பாடு. இது வெயிட் பண்ணு அது ஓடாத. அங்க எதுக்கு போயிட்டு இருக்கு? செவுத்து வைக்கி செவுத்து வைக்கி பாரு. நீ மட்டும் ஏத்தி மாறுதுனா மண்டை அடிவாங்க வர. போன தாட்டி 0 மேட்ச் 7 மேட்ச் நானே வின் பண்ணிட்டேன். டேய் போடா சங்கடம்ஸ்கா. அதுக்கு முன்னாடி மேட்ச் உனக்கு மண்டல வந்து என்னடா செட்டிங்ஸ் வச்சு பண்ணா அது நல்லா பேசு. गाइस ஒரு பாட் இவனை பத்தி எனக்கு தெரியும். டக்கு டக்கு இப்படி வர மாட்டேன். எனிமி ஸ்கிரீனா போடுவியா? ஆனா நல்லா அடிக்கியானா நீ வெளியில எடுத்துடா. டேய் அப்படியே சென்டர்ல நின்னுக்கோ. நான் அப்படியே ஏறி போறேன். சரி ஸ்கிப் போங்க. விட்டு சென்டர் விட்டுறவா? போடு. இந்த டசட்டில ஒரு ஷாட் உளுந்து பாருங்க. ஷாட் இன்னொருத்த ஆஃப்லைன் இன்னொருத்த அடிச்சா எமோட் போடலாம் गाइस. இல்லை ஏன்டா போய் அடிப்போ. இல்ல வேணாம் விடு. இல்ல வேணாம் விடு. இல்லை
அவன் ஆஃப்லைன் போயிட்டே நினைக்கிறேன். பாத்துரு ஹேண்டில் பண்ணிக்க சொன்ன கேளு. அடிச்ச படியா நினைக்கிறேன். படிப்பான் பாரு மண்டை மண்டையா நினைக்கிறேன். படிப்பான் பாரு. சரி நம்ம கொஞ்சம் வீடியோவை கட் பண்ணி விட்டுருவோமா? இன்னும் நம்மளுக்கு 7 நிமிஷம் படிச்சுட்டு இருக்கு. கைஸ் நம்ம ஃபோக்கஸ் எடிஸ்டாண்டா என்ன அப்படி அடிக்கிறேன் ஒன்றும் வந்துட்டியா என்ன எல்லாத்தையும் பாட்டு நினைக்கிறீங்களா? ஒன்னையே பாட்டாக்கிட்டு இருக்காங்க. சங்கத்தமாக்கி விட்டானுங்களே நம்மள. இருங்க ஒரு 7 மேட்ச் வந்தோன்னே கைஸ் நான் விளையாடுறத இல்லையா ஏதாவது சொல்லிட்டு தான் போங்களேன். ஐயோ இன்னும் இப்படி சரி பார்த்துப்போம். இது ரவுண்ட் 3 வந்து பாருங்க தெரியுது எல்லா புள்ளியிலும் இப்போ வந்து நம்ம ஜெயிச்ச பற்றி என்ன எடுத்து போட்டு பண்ணிடுவேன். கைஸ் நான் இன்னொன்று இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னா அவன் இப்போ ஒருத்தி ஹையர் கேரட் வச்சுருந்தாங்கல்ல அவன் வெளியே போயிட்டான். என்னடா ஏன்டா அப்படி பண்ற சுனில்? பேருக்கு என்ன பண்ணிட்டியான்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய இது பண்ணிட்டியான். என்னன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன்ல இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வாய்ஸ் கொடுத்துட்டு இருந்தேன். வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த மடப்பை என்ன பண்ணிட்டியா? ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி விட்டியான். நான் வேற பேசிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். நான் மறந்துட்டேன். நான் அப்பா வந்து செட்டிங்ஸ் மாற்றிட்டு என்ன எமௌண்ட்டை போடுறியா? ஹீரோய்க்கு நானும் தான் ஹீரோய்க்கு எமௌண்ட் வச்சுருக்கேன். என்ன 5 இயர்ஸா? நாங்கள் 4 இயர்ஸ் 6 இயர்ஸ் ஓல்டு. அதெல்லாம் வச்சுக்காத. ஆமாம் தமிழ் பாய்டியில் 6 இயர்ஸ் ஓல்டு. போய் சொல்றா 4 இயர்ஸ் ஓல்டுதான். இல்லை கைஸ் நான் இந்த ஐடியில் நான் இந்த ஐடியில் 4 இயர்ஸ் கைஸ் அது உண்மைதான். ஆனால் நான் வச்சிருந்த தமிழ் பாய் 3 அப்படின்ற ஒரு ஐடியில் 6 இயர்ஸ் ஓல்டு. 90 போடா அப்படின்னா ஒன்று இல்லவே இல்லையா? உனக்கு கேட்கவே இல்லையே. படிச்சு மண்டமா நோனி கண்ட போறேன். கைஸ் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இவன் என்னை அடிச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து இப்போ என்னை அடிச்சிருந்தேன். இப்போ பாருங்க சரிப்பானு தெரியல. நம்மளை பார்க்க சரியில்லைடா. நீ வச்சிருக்க செட்டிங்ஸ் இப்போ விளையாண்டுருக்க வேற யாரும் இல்லை. அவனுக்கு செட்டிங்ஸை மாற்றி கொடுக்க விளையாண்டுருக்கியா? லே எதுவும் மண்ணிடாதரா டென்ஷன் ஆயிடுவேன். அப்புறம் நான் வெறுப்பாயிரும் உனக்கு. சொன்னா கேட்கணும் சொன்னா கேட்கணும். எமோஜி போது இல்லைன்னா புடங்கி இல்லடி லெவல்குள்ள செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றிட்டு இருக்கேன். அடிக்கிற அடி ஒன்று இடி மாதிரி இருக்கணும். அடிக்க வாய்ப்பு இல்லை ராஜா. என்னடா இப்படி அடிக்கிறீ? வாய்ப்பு இல்லை. விட்டு பார்த்துப்போம். என்னடா இப்படி அடிக்கிறீ? என்னடா இப்படி அடிக்கிறா? நான் 7 இயர்ஸ் ஓல்டுடா. நான் 7 இயர்ஸ் ஓல்டுடா. மற்றபடி பெரிய இவெல்லாம் கிடையாது. ஒரு சின்ன பாட்டுக்கு நானே போட்டு நினைக்கிறேன். போனோம் ஒரு மேட்ச் ரூம் மேட்ச் கூட்டியாங்க. ரூம் மேட்ச் போகும்போது இந்த பையன்
என்ன என்ன குளிச்சா அங்க பாருடா அந்த கண்ணை வச்சு மண்டையில் அடிக்க சொன்னா இது எங்க அடிக்கிறீங்க தெரியுமா guys? ஆரம்பிச்சிடலாங்களா எப்படி இன்னொருக்க ஒரே மாதிரி இந்த மேட்ச் இது ரூம் மேட்ச் போறேன்னு சொன்னீங்களா guys? அந்த மேட்ச் தான் போட்டுருக்கேன் ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சிட்டியா நான் இப்போ கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேங்க இன்ஸ்டாக்குள்ள போய் வெளியே வந்துட்டேன் அதான் கேன்சல் பண்ணி விட்டேன் இந்த மாசம் நான் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரூம் மேட்ச் இது வரைக்கும் பேசிட்டு இருந்தேங்க நீதான் தெரியாம அந்த பட்டனை கொடுத்து இப்படி ஆயிடுச்சு எங்க மனசு கஷ்டம் என் பாப்பா வந்து புளியில இதுக்கு கைஸ் வீட்லயே உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இருக்கா மேலே குச்சி போயிடுறேன் சரி நம்ம மேட்சை பார்ப்போம் ஓவர் கொள்ளலாம் இல்ல இன்னும் ஜீனியை போடு ஐயோ என்ன வெளியே போயிட்டியா போல பாடு வெளியே போயிட்டியா இந்த வீடியோ முடிஞ்சுச்சு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் மீண்டும் சந்திக்கலாம் பாய் பாய்